எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விருகம்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதே தொகுதியில் திமுகவின் சார்பாக போட்டியிட இருக்கக்கூடிய திரு பிரபாகர் ராஜா எம்எல்ஏ நம்மிடையே இருக்கிறார். உங்களை எம்எல்ஏன்னே சொல்லிட்டேன், ஏன்னா இப்போவும் நீங்கள் எம்எல்ஏ தான். 2026 மீண்டும் திமுக உங்களுக்கு இதே தொகுதியை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு, இந்த தொகுதியினுடைய வணிகர் சங்க பேரமைப்பு, அதே போல் தமிழகம் முழுவதும் வணிகர் சங்க பேரமைப்பினுடைய தலைவர் உங்கள் அப்பா விக்ரமராஜா, அவருடைய பையன் பிரபாகர் ராஜா. இந்த 5 வருஷத்தில் இந்த தொகுதிக்கு உங்கள் அப்பா வியாபாரிகள் சங்கத்துக்கு செய்ததாக இருக்கட்டும், நீங்கள் வணிகர் சங்கத்திற்கு இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க? குறிப்பாக கோயம்பேடு வணிக வளாகத்தில் கொரோனா காலத்தில் அந்த வியாபாரிகளுக்கு கடை திறப்பதற்கான நேரம் பிரச்சனை இருந்தது. அதில் முதலாக அந்த கோயம்பேடு நிர்வாக எம்எஸ் அவர்களுக்கும் மாண்புமிகு அந்த துறையின் அமைச்சர் முத்துசாமி அவர்களும் உடனடியாக கவனத்துக்கு சென்று அந்த நேரத்தை நீட்டித்து கொடுத்து அந்த மார்க்கெட்டை சுத்தம் செய்வது, வியாபாரிகளுக்கு ஒரு தொற்று வந்து விட்டால் அது பரவலாக எல்லா இடங்களிலும் அந்த தொற்று பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக சென்னை, காஞ்சிபுரம், துளூர்களுக்கு இந்த மக்களுக்கு அன்றாடம் கிடைக்கக்கூடிய இந்த காய்கறிகள், பழங்கள், பூக்கள் பாதிப்பு வந்துக்கூடாது என்ற நோக்கத்தில் முதல் கட்டமாக அந்த கொரோனா காலத்தில் அந்த விஷயத்திற்கு அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தோம். அதே மாதிரி இந்த உள்ள என்ட்ரி ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 3 மார்க்கெட், காய், கனி, பூ ஒரு பக்கம் இருக்கும், மளிகை ஒரு பக்கம் இருக்கும். இந்த பக்கம் என்ட்ரி வந்தால் திரும்ப மளிகைக்கு போனால் தனி என்ட்ரி ஆனிச்சு. சிங்கிள் என்ட்ரி விஷயமா 4 மார்க்கெட்டு சேர்த்து ஒரே விஷயமா கோயம்பேடு பகுதியில் பண்ணி கொடுத்தோம். இங்கே இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு ரொம்ப என்ன சொல்லுவாங்கன்னா, மழை காலத்தில் தண்ணி கடைக்குள்ள வந்துடுது, லோ லைன் ஏரியா இருக்குது, இது சீர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது பல இடங்களில் மனைவி வெடிகளை போட்டு கொடுத்தோம். வணிகர்களுக்கு, சிறு வணிகர்கள் லோன் கேட்பாங்க. லோனுக்கு உங்களுக்கு தெரியும், சில அஃபிஷியல்ஸ் ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான பேருக்கு சிறு வணிகர்களுக்கு நம்ம லோன் வாங்கி கொடுத்துருவோம். அதே மாதிரி வணிகர்கள் குறை கேட்பு மீட்டிங் நடந்தது. இப்போ இந்த ஆதரவு கேட்டு மீட்டிங் நடத்திருக்கிறோம். என்னோட சட்டமன்ற அலுவலகத்தில் சாலிகிராம் வியாபாரிகள் சங்கமாக இருக்கட்டும், விருகம்பாக்கமாக இருக்கட்டும், எம்ஜிஆர் வியாபாரிகள் சங்கமாக இருக்கட்டும், குறை கேட்பு கூட்டம் ஒரு 5-6 கூட்டங்கள் நடத்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து மக்களோட பயணிக்கக்கூடிய சூழ்நிலை. அங்கங்கே வியாபாரிகள் தன்னிச்சையாக வந்து என்ன புகாரில் சொல்லுவாங்க. 2 பேரும் உரிமையாக எனக்கு இங்கே பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஃபோன் போட்டு இந்த பிரச்சனை அது ஓவர் த ஃபோன்லேயே அது லைசன்ஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வியாபாரிகள் செஞ்ச ஒரு சில ஏதாவது விஷயங்கள், அந்த ஒரு முரண்பாடான விஷயங்கள் அதிகாரிகளுக்கு அவர்கள் இருந்தாலும் சரி, அதை சுமூகமாக தீர்க்கக்கூடியவைகள் தான் நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு ஒரு நண்பனாக, அவர்களில் ஒருவனாக, அவர்கள் வீட்டு பிள்ளையாக வியாபாரிகளுக்கான விஷயங்களை தொடர்ந்து தொகுதியில் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அவர்களும் அவர்களை சார்ந்த வியாபாரிகளை சார்ந்த கோரிக்கைகள் எல்லாம் என்னுடைய தந்தையிடம் கொடுத்து, முதலமைச்சரிடம் கொடுத்து எளிதாக பெற்றுவிடுகிறார்கள். லோக்கலில் இருக்க பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை என்கிட்ட கொண்டு வருவாங்க. பிரத்யேகமே வியாபாரிகளை செஞ்சாலும் இந்த கோயம்பேடு விஷயமா இருக்கும், இந்த லைசன்ஸ் அவங்களுக்கு டக்குன்னு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு ஏஆர் ஆஃபீஸில் பேசி விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி லோக்கல் மேட் இஷ்யூஸை நம்ம சால்வ் பண்ணிக்குவோம். மேஜர் இஷ்யூஸ்லாம் அப்பாவே சிஎம்கிட்ட போனாங்க, சிஎம் 24 ஹவர்ஸில் பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு ஏதேனும் திட்டம் இருக்கா? மீண்டும் எம்எல்ஏ ஆனால் நான் வணிகர்களுக்கு இதை செய்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா, வச்சுருக்கீங்களா? ஏதாவது குறிப்பாக நம்மளுடைய பகுதியில் வணிகர்களுக்கான பல்வேறு திட்டங்களை நான் தொடர்ந்து இந்த தேர்தல் மிஷன் ஒரு புக் இருக்குது, அதில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும்போது உங்களையும் கூப்பிடுவோம். அந்த புக்கில் உங்களுக்கு அந்த தகவலில் எப்படி தேர்தல் அறிக்கைக்கு வந்து ஒரு நாள் சொல்லி கொடுப்போமோ, அதே மாதிரி வணிகர்களுக்கான விஷயங்களையும் அந்த புக்கில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்று. ஏன்னா இன்னும் புக்கு ரிலீஸ் பண்ணணும், 1 வீக் ஆகும். அப்போ அது சொன்னால் சரியாக இருக்காது. அது அந்த இப்போ ஒரு திட்டங்கள் வச்சுருக்கோம், வியாபாரிகளுக்கு என்ன பண்ண போகிறோன்றது. நிச்சயமாக வியாபாரிகளுக்கு அந்த திட்டங்களை உங்களிடம் நான் தெரிவிப்பேன். அதை தாண்டி 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் இந்த விருகம்பாக்கம் தொகுதி வியாபாரிகளுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் வியாபாரிகள் சட்டமன்ற பேரவை நடக்கும்போதே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மாநில கூடுதல் செயலாகட்டும், மாநில பொருளாக ஏஎம் சதவீதத்திலாகட்டும், கோஞ்சரதில் ஆகட்டும், எனக்கு தொலைபேசியில் சொல்லுவாங்க, இந்த பிரச்சனையை எனக்கு கொஞ்சம் எழுப்புங்க, பேசுங்க அப்படின்வாங்க. தலைவரே ஒரு வாட்டி நான் ஒரு பிரச்சனை அழுத்தி ஜிஎஸ்டி பிரச்சனை பேசும்போது இப்படி திரும்பி பார்த்தார். ஏன்னா ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அரசுக்கு சாதகமான விஷயங்களையும் இல்லை அரசுக்கு ஒரு சில விஷயங்களையும் தான் கொஞ்சம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை, தலைவர் பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் குறைகளை சொன்னாலும் டெமோக்ரஸியாக ஜனநாயகமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார் எனக்கு தெரிந்து. நான் தலைவரத்தை கவனத்தை ஈர்த்து பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் கடந்த 2 கூட்டத்தொடரில் பேசியிருக்கேன். 5 வருஷத்தில் 2 வாட்டி பேசியிருக்கிறேன். ஆக தொடர்ந்து வணிகர்களுக்காக பேசக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதியாக நான் நிச்சயமாக இருப்பேன் என்பதை தெரிவித்துள்ளேன். திரு பிரபாகர் ராஜா, ஒரு நாள் முழுவதும் உங்களோட நான் பயணிக்க போகிறேன், நிறைய கேள்விகள் கேட்குறேன். ஆஸ் எ எம்எல்ஏவாக கடந்த 5 வருஷமாக உங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கோங்க. எவ்வளோ மார்க் கொடுத்துப்பீங்க? அது முறையாக இருக்காது. நானே என்னோடய பேப்பரை திருத்திக்க முடியாது. ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், 5 ஆண்டுகள் ஒரு பரீட்சை எழுதியிருக்கிறேன். இந்த பரீட்சைக்கு வருகிற ஏப்ரல் 23 மக்கள் மார்க் போட போகிறாங்க. அது மே 4 ரிசல்ட்டு. மே 4 இந்த ஊடகம் இருக்கும். அந்த என்னோடய எக்ஸாம் பேப்பர் மக்கள் திருத்துவாங்க. நிச்சயமாக மக்கள் எனக்கு பாஸ் மார்க் போடுவார்கள் நம்பிக்கை எனக்கு, ஒரு மாணவனாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போ எக்ஸாம் எழுதுகிற மாணவருக்கு தெரியும்ல, பாஸாக ஃபெயிலான்றது தெரியும்ல, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மக்கள் 100க்கு 100 போட போகிறாங்களா, 100க்கு 90 போட போகிறாங்களா, 100க்கு 80 போட போகிறாங்களா அப்படின்றதை நீங்கள் பொறுத்திருந்து இந்த மே 4 வரைக்கும் பொறுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டு நன்றி. ஜோதிலிங்கம் அவர்கள் எங்களை எல்லாம் விட்டு பிரிந்த நேரத்தில் இந்த பொறுப்பை மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் விக்ரமராஜா அவர்கள் மீண்டும் சென்னை மேற்கு மாவட்ட தலைவராக நீங்கள் பொறுப்பேற்று பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி பணியாற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில் எனக்கு அறிமுகமானார்கள். அப்பொழுது நம்முடைய ஜோதிலிங்கம் அவர்கள் KK நகரில் எம்ஜிஆர் நகர் அருகில் உள்ள கிருஷ்ணர் கோயிலை நானும் அவரும் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த கோவிலை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று எண்ணி நாங்கள் திட்டமிட்டிருக்கின்ற நேரத்தில் எங்களை எல்லாம் விட்டு ஜோதிலிங்கம் அவர்கள் மறைந்து விட்டார்கள். இருந்தாலும் அந்த பொறுப்பை ஏற்று நான் நடத்த வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு மக்களும் விரும்பி அந்த கோவிலுக்கு என்னை தலைமை பொறுப்பை ஏற்று அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று கூறினார்கள். அப்பொழுது நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற நேரத்தில் பல்வேறு அரசாங்கத்துடைய தடுப்புகள், பல்வேறு காப்பரேஷனுடைய சிரமங்கள் எல்லாம் இருக்கின்ற நேரத்தில் யாரை அணுக வேண்டும் என்று நேருகின்ற பொழுது நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களை அணுகினோம். இந்த காரியத்தை நாங்கள் எடுத்து செய்ய விரும்புகின்றோம், எங்களுக்கு உற்ற துணையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கூறிய பொழுது அவர்கள் நான் கூறியதை நான் கூற விரும்புகின்றேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார், அண்ணன் நீங்கள் சட்டம் தயங்காதீர்கள், ஜோதியார்கள் வேற யாரும் இல்லை, என்னுடைய சொத்த அப்பா மாதிரி அவரும். அவர் எடுத்து விட்டு சென்ற அந்த காரியத்தை நீங்கள் எடுத்து சென்ற நேரத்தில் பொருளாதாரமும் இருந்தாலும் சரி, பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை உங்களுக்கு உத்தரவாக இருப்பேன் என்று முதல் மாத சம்பளத்தை அவர் அளித்தவர் தான் இந்த சக்கரமாக நினைப்பான். சொன்னார். நமக்கு மட்டுமல்ல, வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல, இந்த விலைவாசத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் கூப்பிட்ட நேரத்தை கூப்பிட்ட எந்த ஒரு காரியங்களை செய்ய வேண்டிய நல்ல சட்டமன்ற வேட்பாளர். இரவு 10 மணி ஆனாலும் தொலைபேசியில் சகோதரர், எனக்கு ஒரு காவல்துறை ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது, நம்முடைய வியாபார சங்கத்தில் இருக்கிற ஒரு பாதிக்கப்பட்டார் என்று சொன்னார். இரவு 10 மணிக்கு அந்த காவல்துறை அதிகாரி அணுகி அந்த காரியத்தை முடித்துக்கிட்டு இரவு 11 மணி ஆனாலும் என்னிடம் போடி வீட்டு மறைப்பா அண்ணன் அந்த காரியத்தை காவல்துறை அதிகாரி உங்களிடம் பேசினாரா, அந்த காரியம் முடிந்து விட்டதா என்று கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்மளுக்கெல்லாம் ஒரு பாதுகாவலராக இவர் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையாக மீண்டும் எங்களை கொண்டவர்களாலும் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த 40,000 ஓட்டுக்கள் நான் கைதை காத்தினால் மீண்டும் அவருக்கு தான் அந்த ஓட்டு என்பதையும் கூறி, இது மட்டுமல்ல, என்னுடைய இயக்கத்தில் 10,000க்கு மேற்பட்ட கட்சியினுடைய பொறுப்பாளத்தை நீக்கினார்கள். அனைவரும் அவருடைய உண்டாக புனியாற்றி குறைந்த தேமுதிகவை சேர்ந்த இயக்கத்தை நீக்கின்ற அனைவரும் புனியாற்றி அதையும் கடந்து அதற்கு மேலாக இங்கே வந்திருக்கிறீர்களே நம்மளுடைய வியாபாரி சொந்தங்கள், என்னுடைய உறவினர்கள், அவரும் நம்மெல்லாம் ஒற்றுமையாக புனியாற்றி வெற்றி வீரராக குறைந்தது 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் இந்த தொகுதியை வெல்ல வேண்டும் நல்ல வாக்கை அளித்து விடைபெறுகிறேன். நன்றி.
வணிகர் சங்கம் பேரமைப்பு என்பது என்னுடைய தந்தையார் விக்ரமராஜ் அவர்கள் உங்கள் அத்தனை பேர் பேராதரவோடு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் நான் சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு இது வாய்ப்பு கிடைத்த பிறகு பல்வேறு அமைச்சர்களை சட்டமன்றத்திலோ நிகழ்ச்சிகளோ சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அப்போது ஏறக்குறைய 10-12 அமைச்சர்கள் சொல்வார்கள், எப்போ அவங்க அப்பாவை திருச்சி சைடில் பார்த்தேன், உங்க அப்பா கோயம்புத்தூர் சைடு பார்த்தேன், உங்க அப்பா தூத்துக்குடி சைடு பார்த்தேன், அப்பா வீட்டில் இருக்கிறது இல்லையா, வெளியிலாம் பணிகள் செய்வாங்க, வாய்ப்பு சிகிச்சை சாப்பிடணும். 30 நாள்ல 20 25 நாள் வணிகர்களுக்காக பணி செய்யக்கூடியவராக என்னுடைய தந்தை இந்த அமைப்பை அந்த அளவுக்கு உங்க அத்தனை பேர் ஒத்துழைப்பு கூட நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா அன்பில் மகேஷ்ணன் சொன்னாரு, என்னப்பா காலைல சக்கரை கட்டிட்டு மாதிரி வரைக்கும் ஓடிட்டு இருக்காரு, உங்க அப்பா எனக்கு ரோல் மாடல் என்று சொல்லியவர் தமிழ்நாட்டினுடைய பொண்ணு. இன்னைக்கு இந்த வியாபாரிகளுடைய கோரிக்கைகளே பல்வேறு கோரிக்கைகளை மன்னிக்கு கழக தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர் அந்த தளபதியாரிடம் நம்முடைய வணிகர் சங்கத்தில் பேரவைத் தலைவர் தரும்போது அன்பது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த கோரிக்கை மனுக்களை செவியில கேட்டுட்டு பேப்பர் வாங்கி கிடப்புற போடாம பல்வேறு கோரிக்கைகளை ஆன் த ஸ்பாட்ல அறிவிச்ச முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அந்த உரிமையும் உங்க வீட்டு பிள்ளை என்ற முறையில் தான் இந்த அரங்கத்தில் உங்களிடத்தில் ஒரு ஆதரவு. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 5ஆம் தேதி வணிகத்தினராக கொண்டாடி இருக்கோம். பல ஆண்டுகளாக பல்வேறு முதலமைச்சர்கள் ஏன் கலைஞரிடத்திலும் கோரிக்கை வைத்து நிறைவேறாமல், அம்மையாரிடம் எடப்பாடியிடம் வைத்து நிறைவேறாமல், மே 5 வணிகத்தின நாள் என்று அங்கீகாரம் தந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிடர் மாடல். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஜிஎஸ்டி வரி பிரச்சனை இருந்தாலும், பெர்சனரி பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு தந்த முதலமைச்சர். வணிக நல வாரியம் ஒன்று இருக்கு, அதுல வியாபாரிகளை கூப்பிட்டுலாம் பட்ஜெட் போடுவாங்க. கடந்த காலங்களில் சேவாக்கத்தில் இல்லை. இன்னைக்கு வியாபாரிகளை கூப்பிட்டு பட்ஜெட் போட்டாலும் அதுல 90 விழுக்காடு யாரு வந்து கலந்துக்கிறாங்கன்னா பேரமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் மட்டும்தான் அந்த வணிக வாரிய பட்ஜெட்டை காணுகிறார். அதே மாதிரி லைசன்ஸ் பிரச்சனை, ஒரு வருஷம் லைசன்ஸ் நீங்க எத்தனை வருஷம் ஆகிட்டாங்க? 3 ஆண்டுகள் ஆகிட்டாங்க. நம்ம தொகுதியில இன்னும் பாதி பேருக்கு லைசன்ஸ் எடுக்கல. எனக்கு வெறும் போனு வரப்போது, எப்பா நம்ம அப்பா உடுப்பாப்பா வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் நியாயமா நடவடிக்கை இன்னும் சொல்லுப்பா, அது வியாபாரி சங்கத்தோட பையன் நானே நடவடிக்கை சொல்ல விட்டு போட சொல்ல. அப்பாயின்மெண்ட்டே வாங்காம முதலமைச்சரை பார்க்கணும்னா ஒரே தலைவர், உங்களுடைய தலைவர், நம்மளுடைய தலைவர் விக்ரமராஜாவுக்கு யாரும் இல்லை. அந்த வாய்ப்புகளை முதலமைச்சர் தந்திருக்கார் என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள் தான் இந்த அமைப்புக்கு ஆளுநர் இருந்து செயலாற்றப்படுகிறீர்கள். சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்பதற்கு அப்ப ஒவ்வொரு இடங்களும் மக்கள் வந்து குறைகள் கேட்போம் போவோம்ல, அப்ப பல இடங்கள்ல வந்து சொல்லுவாங்க மக்கள், வியாபாரி வந்து போன தேர்தலில் ஓட்டி கேட்டாங்க, உங்க அப்பா வந்து போய் ஓட்டி கேட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ மகிழ்ச்சியா இருக்கும். இவ்வளவு எண்ணற்ற பேர் உழைப்பினால் நம்ம இந்த இடத்தை பதுக்க தெரியும். இன்னைக்கு நான் வந்து பெருமையா சொன்னேன், இன்னும் பேரமைப்பை சார்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வணிகர்கள் வாக்கு வங்கி ஒரு ஹிடன் வாக்கு வங்கினா நேரடி வாக்கு வங்கி கிடையாது. அவங்க யாரை வரலைட்டு ஒரு தொகுதியில காட்டுறாங்களோ, 5000 10,000 ஓட்டுல ஜெயிக்கிறாங்க ஒரு வேட்பாளர் வச்சுக்கோ. தமிழ்நாட்டுல 5000 10,000 ஓட்டுல ஜெயிக்கிற ஒரு வேட்பாளர் யாரா ஜெயிக்கிறானா வணிகர் சங்க பேரவையினுடைய வாக்குகள் மட்டும் தான் ஜெயிக்கும். இதுதான் உண்மை. காப்பதற்கு நிலவும் இதுதான். இன்னைக்கு அண்ணன் வந்து இந்த எம்ஜிஆர் நகர்ல இந்த பெரியார் தெருவு கோரிக்கை கொடுத்துருந்தாங்க. அண்ணனோட கோரிக்கை ஒரு அது எனக்கு நீண்ட நாள் தெரிஞ்ச பிரச்சனை. இப்போ கூட நேற்று கூட தனியாக நின்றுது. அது ஃபண்டு வரல நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் போட்டுருக்கோம். நிச்சயமாக ஒரு 6 மாத காலம் அடுத்த பருவமழைக்குள்ள அங்கே நிச்சயமாக மழையின் வடிகள் அமைத்து அதை சரி செய்துவேன் என்ற உத்தரவாதத்தை அவங்க தெரிவிச்சுக்கிறேன். நீங்க தெரியும், விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு எல்லா இடங்கள்லையும் எவ்வளவு தண்ணி இருக்கிறோம். நம்ம ராஜமன் சாரி ஆகட்டும், நம்மளுடைய டபுள் டேங்கர் ஆகட்டும், பல்வேறு இடங்கள்ல தண்ணி இருக்கும். இந்த தண்ணி இருக்கிறத பொதுமக்களுக்கு பாதிப்பு கிடையாது, வியாபாரிகளுக்கும் பாதிப்பு. கடையில தண்ணி வந்துடும். குறிப்பா லோன் லைன்ல இருக்கக்கூடிய கடைகளுக்கும் தண்ணி வந்துடும். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில 220 கோடி ரூபாய்க்கு மழைநீர் வடிகால் போட்டு 23 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் மழை பெய்தால் கரெக்டா 1 hour 2 hour மழை வடிஞ்சு போயிடும். இப்போ நேற்று மழை நல்ல மழை வடிஞ்சாது. அது போக காங்கிரீட் சின்ன சின்ன தெருவுகள் நின்றுக்கலாமே தவிர எங்கேயாவது ஒரு சாலையில அந்த சாலை முடக்கிற மாதிரி நிச்சயமா நிக்கிறதா கிடையாது. அது உங்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் முயற்சி எடுத்து வெள்ளக்காராக இந்த வெள்ளம்பக்கத்துக்கு இன்னைக்கு சங்கியாரம் தெரியும். அவர் சொல்ற கடையில பூரா தண்ணீர் தம்பி அப்போ இந்த பணிகளை முதல் மழை செஞ்சோம். அண்ணன் பட்டா கேட்டுக்கிறீங்க,
காண்டதை பார்த்தா காந்த வரைக்கும் பார்த்தா கேட்க முடியுமா? கோயில் பாத்தியாவே கோயில் வெய்யாது. அது உங்களுக்கு கோயில் நோட்டீஸ் வந்துச்சு. இப்போ ஆதார் நோட்டீஸ் இப்போ எடுத்துருக்கோம். மாதா கட்டாமல் மாதம் இருப்பாக்கா பிற மக்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம போட்டு சொல்லுவேன். நான் வந்து அரசு போய் பேசு. நீ பாட்டு வந்து உடனே பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல சரிப்பா. பொய் பேசிக்கலாம்னா என்ன உண்மையோ எங்க தாத்தா எங்க அப்பா எங்க அப்படி தான் கற்றுக்கிறேன். அதனால ஓப்பனா அப்பா ஓப்பனா பேசுவாங்க. சங்கடமே படாத நூத்தி சொல்லிடுவான். அதே மாதிரி நம்பணும். இது நடக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறேன். காந்நகர்ல கோயில் இடத்தை தவிர மீதி எடுத்து வாங்கி தந்துடுறேன். அதே ஆற்றுங்கிறது 100 மீட்டர் வித்தியாசம் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன ஆக்கொட்டியும் வாங்கி தர முயற்சி பண்றோம். என்ன பண்ண போறோம்னா தடுப்பு சோறு போட போறோம். 40 வருஷமா அங்க இருந்த தடுப்பு சோறு கிடையாது. நான் சட்டமன்ற உறுப்பினர் இப்படிதான் 585 வீட உரத்தி எடுத்து இன்னைக்கு கருப்பு சோறு போட பண்ணி 1500 கோடி ரூபாய் காலம் நடந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் நகர் ரோடு ராமச்சந்திரன் பகம் வந்தோம். ஒவ்வொரு வாட்டியும் பரவாயில்ல வியாபாரிங்க அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. அதை கவனத்தில் எடுத்து நானும் என்ன பண்ணேன், எல்லா மாதிரியும் போக ஆய்வு பண்ணுவேன். பகம் வந்துடும் திருப்பி போடுவோம். ஆய்வு வந்துடும் பகம் வந்து திரும்பி முடியும். சரி வேற மாதிரி ஐஇபி காலேஜ் அந்த பசங்க வச்சு அவங்க வச்சு அதை ஸ்டடி பண்ணி என்னென்ன சப்ஜெக்ட் போது தெரிஞ்சுக்கிப்பேன். என்ன சப்ஜெக்டா கடந்த காலங்களில் ட்ரைனேஜ் நமக்கு வெளியே போகும்போது இப்போ கேஸ் போட சைடில் வச்சுருப்பாங்க. இப்போ எங்கேயாவது இருக்குதா? கோர்ட்டு எல்லாத்தையும் ஓடிட்டு அப்போ அது என்ன கேஸ் தண்ணி போகாத மீதி நடக்குவேன். கேஸ் இந்த பைப்பில் போய் இடிச்சு அந்த பைப்பு ஓட்டு ஆகிடும், ரோடு விழுந்துடும். இதுதான் பணம் ஓட்டுறதுக்கு அடிப்படை எல்லாத்தையும் நோஸ் பண்ணணும். தொகுதி முழுக்க இல்லை, சென்னை முழுக்க கேஸ் போட இடம் கிடையாது. இதை கணக்கில் எடுத்து அங்கே அடுப்பு சரி பண்ணி 32 கோடி ரூபாய் ராமஜெயம் சாட்சி இப்போ எப்போ கடைசியாக இப்போ பகவந்தி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா அந்த இடத்துல அதை சரி பண்ணி இன்னைக்கு ஒரு இடத்துல கூட பொருளை கொள்ளாம அது எச்ஆர் நகர் மெயின் ரோடு சரி பண்ணியிருக்கிறோம். அது வியாபாரிகளும் அதை எடுத்து பயன்படுத்தாங்க. அதே மாதிரி எச்ஆர் நகர் மெயின் ரோட்ல சொல்ற போது தப்பா எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அரசியல் பேசணும்னு நினைச்சேன். நம்ம எதிர்க்கக்கூடிய வேட்பாளர் வந்து சொல்லியிருக்காரு, நான் எச்ஆர் நகர் மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய என்க்ரோச்மெண்ட் சரி பண்ணி தரேன். அந்த சிறு வியாபாரிகளும் பெரிய வியாபாரிகளும் நிறைய இம்ப்ரெஷன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஒவ்வொரு வீடா வாக்கு கொடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு வீடா போய் சொல்றாங்க. நான் அந்த அசோசியேட் மீட்டிங்க ஓப்பனா பேசணும். உங்களுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமா ஜெயிச்சு வருவேன். எம்ஜிஆர் நகர் மெயின் ரோடு கண்டிப்பா எந்த இன்ட்ரெஸ்ட்மெண்ட்டும் எடுக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் ஓட்டு போடணுமா போகாத. அங்க இருக்க வியாபாரிகள் நிற்கும். அவங்கள கூட்டு முறைப்படுத்துறேன். வியாபாரிகளை கூட்டு முறையா வச்சுக்க சொல்றேன். ஆனால் அவர் எடுக்க சொல்லக்கூடிய விஷயத்தை பிரபாகர் ராஜா செய்ய மாட்டேன்னு தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். எதா இருந்தா ஓட்டு வாங்குறதுக்கு மேடம் நான் செஞ்சு தரேன். என்கரேஜ்மெண்ட் எந்த மாதிரி பேர் பண்ணி தரேன். 2 ஓட்டு 10 ஓட்டு 100 ஓட்டு போன வியாபாரிகளுக்கு ஒரு பாதிப்பான விஷயத்தை பேசி எனக்கு அந்த வெற்றி வேணும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வெற்றியே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களோடு உணர்வோடு நான் தொகையிட்டு உங்களுக்கு தெரியும். 236 ரூபாய் இருக்கலாம். உங்க சொந்தக்காரங்க இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். ஆனாலும் இந்த 5 ஆண்டுகள்ல முன்னாடி யாரும் பேசல, எனக்கு தெரியாது. இந்த 5 வருஷ சட்டமன்றத்துல ஒரு முறை அமைப்பின் பேரை சொல்லியும் 2 முறை உங்களுக்காக பொறுப்படுத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்று சொன்னார். விருகம்பாக்கம் தொகுதியில் உங்கள் அத்தனை பேராதரவு ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர். இங்க சொன்ன கோரிக்கை லைசன்ஸ் பிரச்சனையோ, நகராட்சி துறை, இந்து சமய துறை, ஹவுசிங் போர்டில் வாடகை இருக்கக்கூடிய வியாபாரிகளோட வாடகை நிலை பிரச்சனைக்கு முதலமைச்சர் தாயகம் பண்ண முதலமைச்சர் தடையோடு கவனம் எடுத்து செய்வோம் அப்படின்ற கோரிக்கையும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். நீங்க என்னைக்கெல்லாம் கெசப்ட் எடுத்துட்டு போய் வியாபாரிகளுக்காக யாரு பேசுகிறான்னு போய் பார்த்தா 50 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா கூட இந்த ஆண்டுல உங்களுக்காக பேசுகிறார் உங்கள் வீட்டு பிள்ளை பிரபாகர் ராஜா என்பதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி வியாபாரிகள் கொடுக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் மனுக்கள் அதை வாங்கி அதை சரி பண்ணி சீர் பண்ணி அவருக்கு சொல்யூஷன் நிறைய பண்ணிடணும். இன்னைக்கு நம்மளுடைய தொகுதியில எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வருகிறோம். மக்கள் பயன்படக்கூடிய விஷயம் பண்ணுறோம். சிவன் பார்க் பூங்கா பார்த்துருப்பீங்க. 4 கோடி ரூபாய் மக்கள் பயன்பாடு கொண்டு வந்திருக்கும். எல்லா இடங்களும் தூய்மை தரும். ஆனால் எனக்கு கூட்டுத்தொழில் ஸ்பீச்சில் தெரியாது. இப்போ எனக்கு ஒரே 80 விழுக்காடு கூட்டுத்தொழில் போட்டு முடிச்சிடும். யாருமே லைப்ரரி போட்டு மாட்டாங்க. 2 அடி 3 அடி அவங்களை கண்டிக்கவே மாட்டாங்க. ஒரே வீடு இருக்கும், 2 வீடு இருக்கும், அவங்களுக்கு குறுக்கு தெரு போட்டு லைட்டு போட்டுக்கும். இப்படி நீங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மிக சிறப்பாக உங்களுக்கு பேரை கலங்கப்படுறதாக தான் நான் பணியாற்றிட்டு எங்கேயாவது ஒரு வியாபாரத்தை ஒரு ரூபாய் வாங்கியிருக்கோம் தான். அதோட பயன் தான் இன்னைக்கு நான் கேமராஸ் போறவங்க ஒவ்வொரு வியாபாரி 500 ரூபாய் 100 ரூபாய் 300 ரூபாய் கேட்க ஒரு பூக்காரமா 500 ரூபாய் கொடுத்துட்டு எப்ப வச்சுக்க செலவு தெரிஞ்சுமா வேணாமா அந்த அளவுக்கு ஏன் அப்படி செய்யறாங்கன்னா அவர்கள் மீது வைக்கக்கூடிய பாசம். பூக்காரமா தான் வந்து
அவங்க ஒரு மாலை எடுத்து ஒரு 10 ஒரு வேட்பாளர் போட மாட்டாங்க. பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போயிட்டு அவங்க கரைந்து ஓடி வராங்கன்னா, அவர் நம்ம மீது இருக்கக்கூடிய ஒரு பாசம். ஏன்னா நம்ம எந்த தோற்றமே யாரும் பண்ணல. எங்கேயாவது முன்னாடி பாதி காலம் இருக்கும். பல்லுவண்டிய பணம் வாங்குறாங்க ஆசீர்வாதிக்கலாம். இந்த 5 ஆண்டுகள்ல எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு 90 விழுக்காடுல யாராவது சிக்கியிருந்தாலும் என் கவனத்துக்கு வந்து அதையும் நான் நிச்சயமாக தடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறேன். நீங்க தான் எனக்கு ஒரு வாக்கு வச்சிருப்பீங்க. வாக்கு வச்ச சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கிறார்? எப்படி செயலாற்ற வேண்டிய எண்ணம் இருக்க வேண்டும். நான் வந்து இந்த 5 வருஷத்துல நான் காலேஜுக்கு ஸ்கூல் போய் லீவ் போட்டு பல திருப்பி சொல்லி அப்பா அம்மா தெரியாம போயிருக்கிறேன். ஆனால் ஒரு பொறுப்பான உணர்வு 167 சட்டமன்றம் வந்தது. 234 எம்எல்ஏல 18 எம்எல்ஏ தான் லீவு போடாம வந்தாங்க. அது உங்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவும் ஒரு நாள் கூட நான் சட்டமன்ற லீவ் எடுத்துல எனக்கு உடம்பே சரியில்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை கூட்ட சொல்ல சித்தம் வந்தது. வேற ஏதாவது வெளியூருக்கு வரமா கேன்சல் பண்ணிட்டு சட்டம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக போகும். இல்லாத விஷயம் சட்டமன்றத்துக்கு அதிகமான கேள்விகள் கேட்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேருக்கு சபாநாயகர் வாசிப்பார். 5 பேர் வாசித்தாங்க. அந்த 5 பேரில் உங்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா ஏற்று மாச சம்பளம் 1,00,000 இந்த 1,50,000 ஒவ்வொரு பயன்பாடுகளை கொடுக்கணும் முடிவு எடுத்து மக்களோட வரி படுத்து சம்பளம் கொடுக்குறாங்க. அது மீண்டும் மக்கள்கிட்டே கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இந்த கோயில ஷெட்டு படுக்க கொடுப்பேன், மசூதியில் கேட்பான் கொடுப்பேன், சர்ச்சை வளர்ச்சி கேட்பான் கொடுப்பேன், பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கேட்பான் கொடுப்பேன், இந்த சாலையோர இருக்கிற வியாபாரங்க புடை கேட்பான் கொடுத்துருக்கிறேன், தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கேன், அயன் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன் நம்மளுடைய மறைந்த வாசத்துக்குரியவன் நம்மளுடைய பேரமைப்புக்கு ஒரு பாலனாக இருந்தான் கோபாலனுக்கு ஒரு 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 சிகிச்சை போயிட்டு இருந்தது. அந்த சிகிச்சை நடந்திருக்கும் போது பேரமைப்பு நிர்வாகிகளை என் தந்தையோடு எந்த அளவுக்கு ஒருங்கிணைத்து செயலாற்றினாலும் சிறு வயதில் பார்த்துருக்கிறேன். அவருக்கு என்னோட சட்டமன்ற ஊதிய 1,05,000 நேரம் மருத்துவமனையே கைது. அந்த மாதிரி என்னோட சம்பளத்தை மக்கள் பயன்பாட்டு மீண்டும் மக்களுக்கே நான் கொடுத்துருக்கேன். இப்படி தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஒரு பக்கம் மழைநீர் வடிகால், ஒரு பக்கம் சாலை, அதே மாதிரி ராம்ஜித் எனக்கு தெரியும். அந்த எங்க பகுதி பட்டா கொடுத்துட்டோம். எம்ஜிஆர் நகர் கேட்டீங்க, பட்டா வந்துருச்சு. 804 ஜியோ எங்க சித்தப்பாக்கும் அது வருமா, எங்க அப்பாவுக்கும் வரும். முதல்ல காம்ப்ளெக்ஸ்ல எங்க அப்பா என்ன வச்ச கோரிக்கை ஒரு பட்டா மட்டும் உங்க ஆட்சியில் வாங்கி நின்று வாங்கி தர முடியல. பட்டா முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பட்டா ஜீவோ வந்துடுச்சு. ஜீவோ வந்தோன்னா அவனுடைய உதயநாதன் வந்து இந்த பிரபா தான் எப்போ பட்டா போட்டான்னு சொல்லப்படுதான். அவனுக்கு ஒரு ஜீவோ காமிக்க சொன்னாங்க. 8 மணிக்கு நான் அவசர அவசரமா அவர் வீட்டுக்கு போனேன். ஜீவோ படிக்கிறான். ஜீவோ படிச்சுட்டு நீ தெரியும் உங்களுக்கு எல்லாம் விலைவாசி கிரவுண்ட்ல போனீங்க. எம்ஜிஆர் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 1 கோடி 1.5 கோடி ஆகிப்போச்சு விலையை. ஆனா அந்த 1.5 கோடி விலைவாசி ஏறினாலும் உங்களுக்கு வருமானம் 10 நாள் கேட்டால் நிச்சயமா யார் பார்த்தாங்க சொல்லுவீங்க. இருக்கிற ஃபேக்ட் 80,000 வாடகை வந்தாலும் பத்தாது. வியாபாரம் அதிகாரி என்ன பண்ணிட்டாங்க, இந்த வீடு 4 மாடி 3 மாடி இருக்கு, இவங்க எல்லாம் நல்லா வலுவா இருக்கிறாங்க, எவ்வளவு நாள் பணம் கட்டு வேண்டாம். இதுல 3-4 பேர் கையெழுத்து போட்டுருக்காங்க. நம்ம பப்ளிக் தான், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. கேள்வி எவ்வளவு பணம் கட்டு எவ்வளவு நாள் கட்டிருந்தான். அதிகாரி தலைவர் கவனத்துக்கு போய் நம்ம கவர்மெண்ட் நிதி எப்படி இருக்குல்ல என்ன பண்ணா கைட்லைன் வழியில இருந்து 25 போட்டா 600 ஸ்கொயர் ஃபீட்டு. அப்போ ஒரு வீட்டுக்கு 10 லட்சம் 8 லட்சம் வந்துடும். நீங்க பத்தாக்கு அடுத்த அதே 1000 ஸ்கொயர் ஃபீட்ல 20 லட்சம் வந்துடும். ஒரு 40 லட்சம் வந்துடும். இப்போ தலைவரோட கவர்மெண்ட் உடனே நைட்டு எழுதிட்டு போய் தலைவர் ஜியோ எப்போ ஒரு 2 மாசம் ரிலீஸ் பண்ற மாதிரி ஸ்டாப் பண்ணி தயவுசெய்து ஜியோ குழுவாதீங்க, ஆட்சி கெட்டப்படாயிடும். அங்க இருக்கிறவங்க மிடில் கிளாஸ் பீப்புள். எம்ஜிஆர் நகர் இருந்தாலும் சூளைப்புறமோ விஜயபுரமோ கோயம்பேடோ மிடில் பீப்புள் தான். ஒரு செக்டார் சீக்கிரம் வசதியா இருப்பான். அவன் 5 லட்சம் கேட்பான், வருஷம் கட்டுவான். சம் பீப்புள் அப்படி கேட்பான், கண்டிப்பா கட்ட முடியாது. இதுதான் அவங்க வந்து போட்டோ காமிக்கிறாங்க தலைவர்கிட்ட. இந்த பாரு 5 மாடி வீடு 4 மாடி வீடுன்னு காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற 5,000 வாடகை என்ன பார்க்கிறோம், அவங்க தான் 50 வாங்கியிருப்பான், சீட்டு வாங்கியிருப்பான், அவங்க தான் இருக்கு. அதான் அவரோட கவனத்தில் எடுத்து போய் உங்க அண்ணனோட நீண்டவா கோரிக்கை ஜெயராம் கிருஷ்ணனோட நீண்டவா கோரிக்கை அது வியாபார சம்பீட்னு சொன்னீங்க. அதான் அவரோட கவனத்தை எடுத்துட்டு போய் அந்த பட்டாவை ஹோல்டு பண்ணி அமௌண்ட்டை குறைங்க. அமௌண்ட்டை குறைச்சப்பறம் அந்த பட்டாவை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிடுவோம். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நீ ஆட்சி பண்ணோம்னா அது அமௌண்ட் எவ்வளோ குறையணும். அந்த பட்டா ரிலீஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவு பேர் பட்டா கிடைக்குதுமா, 5,482 குடும்பங்களுக்கு அதை பட்டா கிடைக்கும். ஹவுசிங் போட இன்னொரு 6 லட்ச ரூபா போட்டாங்க, குறைச்சி இப்போ 1,50,000 கொண்டு வந்துட்டோம். நம்ம நெசப்பால் ஏரியா பெரியார் நகர் ராஜீவ் நகர் 1.5 லட்ச ரூபா கொண்டு வந்துட்டோம். அது போராடி உங்களுக்கு அதிகாரிகளுக்கு வேலை மாதிரி அப்பா கேள்வி போற எவ்வளவு கஷ்டம். ஐஎஸ் ஆஃபீஸர் ஆனோம் ஈஸி கிடையாது. அவ்வளோ தூரம் மண்டாடி ரிக்வஸ்ட் பண்ணி பேசி கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு அதுவும் 2,000 பட்டா. அது நிச்சயமாக இந்த பட்டாக்கள் நிச்சயமாக தீரும். கான் நகர்ல கோயில் இடத்தை தவிர மற்ற இடங்களுக்கும் வாய்ப்பு பயந்துடும். அந்த பெரியார் நகர் சொல்லிட்டு இருக்கீங்க, அதுல நிச்சயமா நோடி இருப்போம். அண்ணன் வந்து இந்த கார்பரேஷன் ரைடு சொல்லிட்டீங்க, கவனத்துக்கு வரல. என்ற நீங்க போன்ல அண்ணன் சொல்லியிருந்தா கூட
அது என்ன அந்த மாதிரி அதிகாரி அங்கே வேறு யாரும் அவங்க நிச்சயமாக சஸ்பெண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு தான் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வந்தவங்க அந்த காலத்தில் சென்ட் பேருக்கா ஃபோன் அடிப்பீங்க. ஃபோன் அடித்த உடனே அந்த அந்த இந்த ரைடு வருவாங்க, எங்களுக்கே தெரியாம ஒரு ரைடு வருவாங்க. அந்த ரைட்டுமே நம்ம நிப்பாட்டி அனுப்பிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வியாபாரிகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் நடக்காத அளவுக்கு நிச்சயமாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் சகோதரரை முந்தைய ஒருவனாக இருந்து நான் பார்த்துட்டு போய் ஏதாவது அந்த எலெக்ஷன் நிற்கும் இது பண்ண போறேன்றதுக்காக இதெல்லாம் நான் சொல்லி இவ்வளோ செஞ்சிருக்கேன், இவ்வளோதான் செய்ய போறேன், எனக்கு ஓட்டு போட போறீங்க. எதுவே செஞ்சாலும் செய்யலனாலும் நீங்கள் எல்லாம் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு, என்னுடைய தந்தை மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு ஒரு அங்கீகாரத்தை தொடர்ந்து நீங்க தரக்கூடியவர் என்பதை நான் நன்கு வரலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு வாரமா போகும்போது ஒவ்வொரு கடைக்கடையில் போகும்போது தம்பி எங்கள் வீட்டில் 11 ஓட்டு உங்களுக்கு தான். அவங்க ஒருத்தர் பேசினார் சீட்டு பிரச்சனை. ஏமா நான் சம்பா நெருக்கமா போயிட்டு ஒரு தலைவர் சொன்னதோட என் பிள்ளைக்கு வச்சுங்க சீட்டு தலைவர் சொல்றாரு. விக்ரமராஜா பெற்றெடுத்த மகன், நான் பெறாத மகன் பிரபதராஜனா, அது என் பிள்ளைக்கான சீட்டு, அது கேட்காதீங்கன்னு கூட்டணி கட்சிகள் தலைவர் நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அது எப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணார் வியாபாரி, கம்பெனியா வீட்டில் 17 ஓட்டு நீங்க நின்னா போடுவேன், வேற யாரு இருந்தாலும் போட மாட்டேன். திமுக காரன் தான் நீங்க கூட வேற யாரும் இருந்தாலும் போட மாட்டேன். அப்போ வியாபாரிகளின் உடல்நிலை பொறுத்தவரை நம்ம வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, நமக்கு ஒரு விஷயம் அவங்க நிற்பாரு போவாரு என்ற எண்ணம் இருக்கிறது. நிச்சயமாக அந்த உணர்வோடு தான் தொடர்ந்து கடந்த காலங்களில் நான் அந்த லாப முன்னேற்றக்காக அரசியல் பயணம் தொடங்குவதற்கு முன்பு உங்களோட நான் எல்லா காலங்களையும் தொடர்பு இருந்தால் பேக்கர் வியாபாரி சங்க பொருளாதார ஜோதிடம் தெரியும். ஒவ்வொரு மாநாடுக்கும் அவரோடு நான் உறுதுணையாக இருந்து பணியாற்றக்கூடிய தான் நம்ம வியாபாரிகள் பிள்ளைங்களுக்கு யாரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும் எது கட்ட முடியும் அவங்களோடு நான் இதை இருந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இந்த விருகம்பக்கல் சட்டமன்ற தொகுதி ஒரு புதிய வரலாறை படைக்க வேண்டும். அதற்கு நம்மளுடைய வணிக சொந்தங்கள் எனக்கு தோளோடு தோல் நின்று கடந்த சட்டமன்ற தேர்தல் எப்படி பணியாற்றி என்னை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்தை அனுப்பினீர்களோ, நான் என்னதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் உங்களுக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வணிகர்களின் பிரதிநிதியாக இருக்கிறார் என்று சொன்னால் விக்ரமராஜாவின் மகன் பிரபாகர் ராஜா எல்லா காலத்திலும் சட்டமன்றத்தில் உங்களுக்காக சுரல் கொள்ளுவேன் கொள்ளியின் மொழியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தந்தை கடந்த காலங்களில் 2020 இந்த பில்டிங் கேட்டபடி மீட்டிங் ஒன்று சொல்லார். என்ன சொன்னாங்க அப்பா, என்ன சொன்னாங்க, நாளைக்கு பிரபாகர் ராஜாவே வியாபாரி சங்கத்துக்கு ஏதாவது இடையூறு கொடுத்தா அவரையும் எதிர்க்கும் என்று சொன்ன தலைவர் அவங்களுடைய பேரவைக்கு தெரிவி தாயாண்ட பிள்ளைய எதிர்ப்பு பண்ணி சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்பா, இந்த மாதிரி நான் என் பிள்ளைய வியாபாரி எதிர்ப்பு பண்ணுனா அவங்களே எதிர்ப்பு அப்படிங்க. அப்ப அந்த அளவுக்கு வணிகர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக நம்மளுடைய தந்தை விக்ரமராஜா விலகி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக பேரமைப்புக்கும் வியாபாரிகளுக்கும் எல்லா காலங்களிலும் நான் உங்களோடு ஒருவராக இருப்பேன் என்று சொல்லி உதய சூரியன் சின்னத்தில் எனக்கெல்லாம் நீங்கள் பெருவாய வாக்குகளை அன்று கேட்டு விடைபெறுவேன். நன்றி.